Hi friends, welcome to Param's Perspective. ஆடி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? ஏழுகுண்டரவரா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. ஸோ டிவோஸ்டலாக நாங்கள் வந்து இப்போ திருப்பதியிலேருந்து திருமலா போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டி காட்டுவோம். நம்மளோட இன்னைக்கான கேமராமேன் ஆர்டி தான். அப்படியே திருப்ப முடியாதா? கைஸ், நம்ம திருப்பதி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் இது 3 மாதம் முன்னாடியே பிளான் பண்ணோம். ஆனால் 5 பேர் பிளான் பண்ணோம். இப்போ 3 பேர் தான் வந்திருக்கோம். 2 பேர் பிஸ்கெட் கொடுத்துட்டாங்க. யார் அந்த 2 பேருன்னு பார்த்தீங்கன்னா மோத்திஸ் அப்புறம் கவினோட தம்பி ரமணா. ஆமாம், திடீர்னு எக்ஸாம் மாறிடுச்சுங்கிறானுங்க, திடீர்னு வீட்டில் கோயிலுக்கு போகணுங்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு கதையை விட்டுட்டு கடைசியில் இப்போ நாங்கள் மட்டும் திருப்பதிக்கு தனியாக போயிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து எப்படி இருந்தாலும் கன்ஃபார்மாக திருப்பதி வந்தே ஆகணும்னு சொல்லி நாங்கள் 3 பேர் கிளம்பி வந்துட்டோம். ஸோ கத்தால வரும்போது கைலாசோகானா ஃபால்ஸில் போய் ஒரு குளியலை போட்டு அப்புறம் திருச்சானூர் பத்மாவதி தாயாரை பார்க்கலான்னு பார்த்தா கோயில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, பெருமாளை பார்த்துட்டு தாயாரை பார்ப்போம்னு சொல்லிட்டு திருமலாவை நோக்கி போயிட்டு இருக்கோம். நாங்கள் மேலே போய் கண்டினியூ பண்ணுறாங்க. எப்படியோ ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் ஃபோன் அலோவ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதை காட்டியே தீர்வோம். மற்ற விளாக்ல வந்த மாதிரிலாம் நாங்கள் ப்ராங்க்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். திருப்பதி போனால் திருப்பம் வரும்னு சொன்னாங்க கைஸ். நீ திருப்பி போயிட்டு இருக்கிறோம் திருப்பதிக்கு போகிறதுக்கே திரும்பி தான் போகிறோம். நல்லா இருக்கு. ஆனால் எப்போ திருப்பிட்டு போயிட்டு நாங்கள் திருப்பதியை பார்க்க போகிறோம்னா எங்களுக்கே தெரியல. என்ன திருப்பம் வரும்னு எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி காது வேற கயின்னு அப்பப்போ அடிச்சுது. ஆல்டிடியூட் டிஃபரன்ஸ்னால காது அடிச்சுது. எங்க கூட ஆர்டிக்ஸ் வரான். அவன் வந்து தோட்டத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அடிக்கடி அவன் ஹில் ஸ்டேஷன்ல தான் இருப்பான். அவனுக்கு மட்டும் காது அடைக்கலையாமா. அவனுக்கு காது அடைக்காது, மூச்சு வாங்காது. நீங்க செம்ரா பீக் வாங்க பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு தெம்பா நடந்து வருவாரு. அவர் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். ஒன்லி கல்ட் ஃபிட் பரமேஸ். அது கல்ட்டு தான் மட்டும் தான், ஃபிட்டெல்லாம் கிடையாது. நம்ம அவனுக்கு ப்ரொபோசல் பண்ணுவோம். கைஸ், திருமலா வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து திருமலா மேலே வந்து டோல்கேட் மாதிரி இருக்கும். கீழே திருப்பதி டு திருமலா வந்து நம்ம 28 மினிட்ஸ் முன்னாடியே வந்தால் ஏதோ ஃபைன் மாதிரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக தெரியல. ஸோ இதுதான் வந்து திருமலா மேலே நம்ம டோல்கேட் தாண்டி வந்துட்டு இருக்கோம். நம்ம 500 டிக்கெட்னால ஏடிசி சர்க்கிள் கிட்ட போய் அங்கே கார் பார்க் தேடி கண்டுபிடிச்சி விட்டுட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு நம்ம ஏடிசி லெஃப்ட் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் நம்ம க்யூவில் நின்னோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 hours ஆகிடும்னு நினைக்கிறேன். சாமி பார்க்க சீக்கிரம் பார்த்துட்டோன்னா நல்லது. இப்போ நாங்கள் மாட வீதி இல்லாத இருக்கோம். வராக சுவாமியை பார்த்துட்டு அன்னப்பிரசாதம் சாப்பிட்றதுக்கு கோஸ்டம் போயிட்டு இருக்கோம். திஸ் இஸ் திருமலா மாட வீதி கைஸ். கைஸ், இதுதான் அன்னப்பிரசாதத்துக்கான கியூ. 5-6 ரூபா இருக்கு. வெளில வர 2 ரூபா இருந்துச்சு. சக்கரை பொங்கல் வேற லெவல். அன்னப்பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சோம். அதுக்கப்புறம் வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸில் போய் தர்ஷன் பார்க்குறது தான் வேலை. ஸோ நம்ம அங்கே மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்க. தர்ஷன் பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுறோம். நம்மளோட 2 ஸ்லோ ஹீட்டர்ஸ் வந்திருக்காங்க. எங்கள் ரூபாவே காலி ஆயிடுச்சு. அங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க ஒன்றும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹலோ, நம்ம தர்ஷன் பார்த்துட்டு பேக் வந்துட்டோம். அரௌண்ட் 4 PM கிட்ட நம்ம வைகுண்டா கியூ காம்ப்ளெக்ஸில் போனோம். அதுக்கப்புறம் ஒரு 1 hour உள்ளே இருந்தோம். 5 o'clock கிட்ட ஓப்பன் பண்ணாங்க. சாமி ஒரு 6 o'clock கிட்ட பார்த்துட்டு உச்சவர் வேறு வெளிலேருந்து உள்ளே கரெக்டாக வந்துடுறாங்க. எக்ஸிட் ஆகும்போது அவரையும் பார்த்துட்டு ஜம்முன்னு வந்துட்டோம். அப்புறம் லட்டு கவுண்டரில் தான் வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. லட்டு கவுண்டருக்கு முன்னாடியே ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 500 rupees-ம் 300 rupees டிக்கெட்டு 2மே சேம் தான். அதான் எல்லாமே ஒரே லைன் தான். 500 தனி லைன்லாம் கிடையாது. ஸோ 500 300லாம் ஒரே லைன் தான். ஆனால் என்னன்னா வந்து உங்களுக்கு 500 வந்து ஊஞ்சல் சேவான்னு சொல்லிட்டு ஏதோ ஆன்லைனில் வீடியோ பார்த்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 300 வந்து உங்களுக்கு ஸ்லாட் டக்குன்னு ஃபில் ஆகிடும். ஸோ நாங்கள் 500 டிக்கெட்டில் வந்து
இது தோத்தி மேலே போடுவாங்களே அந்த துண்டும் ப்ளவுஸ் பிட்டும் தருவாங்கன்னு நினச்சோம். அதில் வர கவுண்டர் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் போய் ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு தம்பி இங்கே இல்லைப்பா எதிர்க்க போங்கட்டானுங்க. அது எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கல்யாண சேவை 500 rupees டிக்கெட்டில் மட்டும்தான் வருமா தோத்தியும் அந்த ப்ளவுஸ் பிட்டும். மீதி ஊஞ்சல் உற்சவம் அப்புறம் வேற என்னென்னமோ உற்சவம் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து கிடையாது. ஆனால் அது விலையும் 500 தான். ஸோ உங்களுக்கு அந்த துண்டு ப்ளவுஸ் பிட் வேணும்னா கல்யாண உற்சவத்தில் நீங்கள் 500 கொடுத்து புக் பண்ணிட்டு வரலாம். பட் ஆனால் வெயிட்டிங் டைம் வந்து ஒரு 1.5 hours 2 hours. அது மொத்தமாக கூண்டில் இருந்தது ஒரு 1 hour, சாமி பார்க்க ஒரு 1 hour ஆயிடுச்சு. அது 2 hours பார்த்துட்டோம். அது ஓகே ஃபைன் தான், பெருசாக எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி தெரியல. சாமியும் கரெக்டாக 6 o'clock பார்த்தோம். நல்ல தர்ஷன் பிடிச்சி எடுத்தாங்க தான். பட் ஆனால் லாஸ்ட் டைம் சர்ன்னு எடுத்துட்டாங்க. இதாட்டி நாங்கள் நடு லைனில் போயிட்டோம். ஸோ ஓரளவுக்கு நின்று பார்த்துட்டு வந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் திருமலாலேருந்து திருப்பதி இறங்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் திருச்சானூர்ல போய் பத்மாவதி தாயாரை பார்க்கலாம்னு இருக்கும். ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆமா 9 o'clock ட்ரை அவர் பெஸ்ட். அங்க போனா உங்களுக்கு கண்டினியூ பண்றோம். இப்போ நம்ம திருமலா டு திருப்பதி ரூட்டில் வழியில் நிறுத்திருக்கோம். இங்கே கல்லில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கல்லில் கருடர் மாதிரி தெரிவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. இந்த உங்களை காட்டுறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லைட் வச்சு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கல் தான் கருடர் மாதிரி தெரிவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எந்த ஆங்கிள்னு தெரியல. வண்டி வேறு வந்துட்டு இருக்கு, அதனால் என்னால் ரோட்லேயும் போய் காட்ட முடியல. எனக்கு தெரிஞ்சு அந்த கல் தான் நினைக்கிறேன். அவர் ஃபேஸ் மாதிரி இது மாதிரி இது ஃபுல்லாகவே ஹைலைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் நினைக்கிறேன் கருடர் மாதிரி தெரியுது. திருமலாவில் தர்ஷன் முடிச்சுட்டு இப்போ நம்ம திருச்சானூர் பத்மாவதி தாயாரை பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதுதான் கைஸ் திருச்சானூர் அம்மன் கோயில். இது ஸ்பெஷல் என்ட்ரி போகிறது. கைஸ் பத்மாவதி தாயார் அம்மாவை பார்த்தாச்சு. திருச்சானூர் லட்டும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு டின்னர் முடிச்சுட்டு ஊருக்கு போக வேண்டியதான். பட் இப்போ ட்விஸ்ட் என்னென்னா மழை பெய்யுது. ஸோ வெயிலில் ஏப்ரல் மாதம் இன்றைக்கி என்ன டேட்டு 15ஆம் தேதி மழை தூருது கைஸ் திருச்சானூரில். நான் சாமிலாம் பார்த்துட்டு வெளில வரோம், மழை தூருது.